Hi students, next we go to see the history of the classifications. Okay, wow. First, the yearly classification. In the yearly classification, first என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து அனிமல்ஸ் ஆர்கானிசத்தை வந்து அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நமக்கு வந்து பெனிஃபிஷியல் அனிமல்ஸ் என்னென்ன, ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணுறாங்க, குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இயர்லி கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஆன்சென்ட் கிளாசிஃபிகேஷனில் த டூ கேரக்டர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. த ஹேபிடேட் அண்ட் மார்ஃபாலஜி பேர்சஸை மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், கிரிப்பிங் அனிமல்ஸ், அடுத்து ஃப்ளையிங் அனிமல்ஸ், அடுத்தது சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டைப்ஸாக நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரிஸ்டாட்டில். ஓகேவா, அரிஸ்டாட்டிலோடைய கிளாசிஃபிகேஷன். அரிஸ்டாட்டில் ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸில், அவருடைய புக்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற அவருடைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஓகேவா, என்னென்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் அண்டு பிளட், பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாரு. த லோகோமோஷன் வேர்சஸ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்டு ஏரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறார். ஓகேவா, எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாரு, 3 டைப்ஸாக. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், ஓகேவா, லேண்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அடுத்தது வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அக்வாட்டிக் அனிமல்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிளட், வித் பிளட் அப்படிங்கிற மாதிரி அனைமா இணையமா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிளாஸஸாக அனிமல்ஸை வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா, சரி, ஓகே. இவருடைய கிளாசிஃபிகேஷன்ல மெனி ஆஃப் த ஆர்கானிசம் நாட் ஃபிட் இன் தேர் கிளாசிஃபிகேஷன். மெனி ஆஃப் த ஆர்கானிசம் இவருடைய கிளாசிஃபிகேஷன் என்ன ஆகல, ஃபிட் ஆகல. ஓகேவா, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ராக் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஸ்டேஜஸ் இருக்கு, அதே மாதிரியே டெரஸ்ட்ரியல் லார்வா ஸ்டேஜஸ் இருக்கு. டெரஸ்ட்ரியல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடல்ட் ஸ்டேஜஸ் வந்து வந்துடும். இப்போ லார்வா ஸ்டேஜஸ் அப்படிங்கும்போது அந்த ஆர்கானிசம் எது மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரில் இருக்கா. ஸோ ரெஸ்பிரேஷன் த்ரோ தேர் கில்ஸ் மூலமாக தான் நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். இதே நமக்கு வந்து டெரஸ்ட்ரியல் லேண்டுக்குன்னு போகும்போது த ரெஸ்பிரேஷன் த்ரோ தேர் லங்ஸ். ஓகேவா, அப்போ இந்த ஆர்கானிசத்தை எங்கே வைக்கிறது. ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை, பேட்ஸ், அதே மாதிரியே பேர்ட்ஸ், இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் வச்சுட்டேன். ஓகேவா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் நமக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், ஆனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரே குரூப்லேயே வச்சிட்டாரு. அதோட நமக்கு வந்து ஈமு, பென் குயின், ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் இதோட என்ன பண்ணல, கொண்டு போய் சேர்க்கல. ஓகேவா, இதுதான் இந்த அரிஸ்டாட்டிலோடைய கிளாசிஃபிகேஷனுடைய டிமெரிட்ஸ். ஆனால் இப்படி இருந்தும் அரிஸ்டாட்டிலோடைய கிளாசிஃபிகேஷன் மோர் தென் 2000 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப் டு 1700 வரைக்கும். ஓகேவா, நமக்கு வந்து அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தியோபரட்டஸ் வராரு. இவருடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக கண்டக்டாக எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட் ஓரியன்டாக போயிடுச்சு. அவர் வந்து பார்த்தோன்னா த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து போயிட்டாரு. ஸோ ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் த பாட்டனி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் கேப், ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16th century சேர்ந்த இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே வராரு. இவருடைய இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பீசியஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த டாக்ஸானமி. டாக்ஸானமியோடைய பேசிக் யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மோஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரியே 1682ல மெத்தடஸ் ஆஃப் பிளான்டம் நோவா அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று என்ன பண்றாரு, பப்ளிஷ் பண்றாரு. அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ஆஃப் ஸ்பீசியஸ் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒவ்வொரு இது ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீசிஸோடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நேரோ கான்செப்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதே சமயத்தில் இவர் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்டிய மெனி கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்குவார், கம்பைன்டு கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்குவார். ஸோ திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் காம்ப்ளிகேட்டட் கிளாசிஃபிகேஷன் சொல்லி நமக்கு வந்து அப்போ இருந்த நமக்கு வந்து டாக்ஸானமிஸ்ட்னால இவருடைய கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணப்பட்டது, ஆப்போசிட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஆனால் பட் இவருடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக எல்லா ஆர்கானிசத்தையும் சேர்த்து ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எய்ம். அதான் the publishing a complete system of nature. ஓகேவா? சரி, ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான் ரே உடைய ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அரிஸ்டாட்டில் இருந்து காரல் லியனஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது மோர் ஆர் கேரக்டர்ஸ் வந்து செவரல் கேரக்டர்ஸை வந்து அடிஷன் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷனை வந்து பார்த்துச்சுக்கோ செய்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரியே நமக்கு வந்து ஓவரால் சிமிலர் கேரக்டர்ஸை வந்து அது மார்ஃபாலஜிக்கலாக இருக்கட்டும், அனாட்டமியாக இருக்கட்டும், ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், இதே மாதிரி எம்ப்ரியாலஜிக்கலி எல்லா ஓவரால் கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ண கிளாசிஃபிகேஷன் தான் என்ன நேம் அப்படின்னு பார்த்தா கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு பேர். இப்போ அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எவ்வளவு, அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் எவ்வளவு, அதே மாதிரி எம்ப்ரியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்பரா நமக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் டு தி நம்பர் நியூமரிக்கல் டிகிரியா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி. நமக்கு வந்து கிளாசிக்கல் டாக்ஸானமியோடைய ஒரு மாடிஃபிகேஷன் சிஸ்டம் தான் 1950 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கலா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடா கொண்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் அனலைசிங் பண்ணி எஸ்டாப்ளிஷ் டு தி நியூமரிக்கல் டிகிரியா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மெத்தடை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், நியூமரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜெனட்டிக்கல் கேரக்டர் பிளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஆர் கிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆல் ஸ்பீசியஸ். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்துக்கோ இந்த எல்லா ஸ்பீசியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா ஜெனட்டிக் டிஃபரன்ஸையும் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கோ ஒரு ட்ரீ டயக்ராம் வந்து பார்த்துன்னு ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ட்ரீக்கு பேர் என்ன அப்படின்னு பைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு பேரு. இந்த சிஸ்டத்தை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறது தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதே மாதிரியே நமக்கு வந்து ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த ஓகேவா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நமக்கு வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ஒரு டயக்ராம் வச்சு ஒரு ரீப்ரசன்டேஷனை நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடோகிராம் அப்படின்னு பேர். என்னன்னு பேர்? கிளாடோகிராம் அப்படின்னு பேர். நம்மளுடைய கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்ட்ரியல் கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டெரிவ்டு கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நிறையா ஸ்பீசிஸ் வந்து நமக்கு வந்து என்னாச்சு நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிருந்தது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ்டர் கேரக்டர்ஸ் ப்ளஸ் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க த டெரிவ்டு கேரக்டர்ஸ். ஓகேவா? என்ன பண்ணாங்க டெரிவ்டு கேரக்டர்ஸ் இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் நமக்கு வந்து எடுத்துட்டாங்க. இதை வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணாங்க கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா?